ஆசீர்வதிப்பார். இந்த நாள் செய்திக்கென்று உங்களுக்கு மத்தியில் எது கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருக்கிறார், அதான் இன்றைய தலைப்பு. கர்த்தர் யார் மேலே பிரியமாக இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 149 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம், உன்மேல் பிரியமா இருப்பது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? தேவ ஜனம் தானே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் கர்த்தர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். நம்ம எல்லாம் யாருடைய ஜனம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தான் பரிசுத்த ஜாதி, நீ தான் பரிசுத்த ஜாதி, உன்மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதே சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை 23வது வசனத்தை வாசிங்களேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், நல்லவனின் வழியில கர்த்தர் பிரியமா இருக்கார். நம்மள நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம இருதயம் சொல்லும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு, இல்லையா? நல்ல வழியில் நடக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அதே எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. பாருங்க, நம்ம நல்லவன் எப்படி தெரியும்? இயேசு நல்லவர், இல்லையா? அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அதே போல் அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? நல்லவங்களா இருக்கணும், நன்மை செய்யணும். அடுத்தது நல்லவருடைய வழியில நடக்கணும். நாம் தேவன் நமக்கு முன்பாக அவருடைய பேதுருல வாசிக்கிறோம், அவருடைய அடிச்சுவடிகளை நமக்கு பின் வைத்து போயிருக்கிறார். அவர் எந்த பாதையில் போனாரோ அந்த பாதையில் தேவனுடைய பிள்ளைகள் போனோம். அவர் கிறிஸ்து, நாம் கிறிஸ்தவர்கள். அவர் இயேசு கிறிஸ்து, நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து எந்த பாதையில் போனாரோ அந்த பாதையில் நாம் போனோம். ஹல்லேலூயா. அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. அதான் நல்லவனின் வழியிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதே போல் எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்ய நாம் கிறிஸ்து இயேசுவினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வாசிங்க அது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்ய. பாருங்க, நம்ம நல்ல கிரியைகளை செய்யணும். பாருங்க, மற்ற உலகத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசமோ, அந்த கிறிஸ்தவங்களா சரி இவங்க நல்ல பத்திரமா பார்த்துக்குவாங்க. கடந்த நாட்களில் டாக்டர் பிரதர் தீபா அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் சென்றபோது கூட அவங்க சொன்னாங்க, ஆன்ட்டி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வேலை ஆட்கள் நாங்கள் எடுக்கிறோம், இங்கே ஹெல்ப்புக்கு நர்ஸ் எடுக்கணும்னா ஒரு சபையை சார்ந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் யோசித்துருக்குறோம், ஜெபித்திருக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல காரியங்களே செய்வாங்க, அவங்ககிட்ட கள்ளத்தனம் இருக்காது, இல்லையா? அதற்காக அவங்க அப்படி என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை. அப்போ நம்பிக்கை என்ன? கிறிஸ்தவர்கள் என்றால் நல்லவர்கள், நற்கிரியை செய்கிறவர்கள். ஆனால் இந்த கால வேளையில் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன், உங்கள் இருதயத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், வெளியே சொல்ல வேண்டாம். நாம் நல்லவங்களாக இருக்கிறோமா? நல்ல கிரியைகளை செய்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். உங்களை சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன். என்னுடைய கிரியைகள் நல்லதாக இருக்கா? ஏனென்றால் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். நாம் அவர் செய்த காரியங்களை நாம் செய்கிறோமா? அன்புள்ளவர்களாய், தேவன் எப்படி இருக்காரோ அன்புள்ளவராய், சாந்தமுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், எப்படி அவர் இருந்தாரோ நற்கிரியைகளை செய்கிறவராய், நன்மை செய்கிறவர்களாய், எதிராளிகளை பகைக்காமல் அவர்களோடு சத்துருவை சிநேகிக்கிறவர்களாய். இது ரொம்ப நமக்கு கஷ்டம். சத்துருவை சிநேகிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் இந்த காலை வேளையிலே சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர்.
வாசிங்க. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். இந்த நற்கிரியைகளை செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஜீவ மார்க்கத்தை விரும்பி. வாசிங்க முடியும். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பமும். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கும், அங்கே நித்திய சந்தோஷம் பேரின்பம் இருக்கும். ஹல்லேலூயா. 35:27 ஒருத்தர் வாசிங்களேன். 35:27. அந்த நற்கிரியைகள் செய்கிறவர்களுடைய நீதி விளங்கும்படி வாழ்வார்கள். நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து. அந்த நீதி விளங்கி கம்பீரித்து மகிழ்வார்கள். இந்த நற்கிரியைகளை செய்ய விரும்புகிறவர்கள் 119 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கிறோம். பிரமாணங்களை கை கொள்வார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:5. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நதைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அப்போ நற்கிரியைகள் செய்கிறவர் நல்லவர்கள் அவருடைய பிரமாணங்கள் கை கொள்வார்கள். பிரமாணங்கள்னா என்ன? அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள். நமக்கு கொடுக்கப்பட்ட இதில் எல்லா கட்டளைகளும் எல்லா வார்த்தைகளும் இருக்குது. இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவார்கள். ஏசாயா 62:5 வசனம். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அப்போ நம்ம நற்கிரைகள் நல்ல வழியில நடந்தா, நற்கிரைகளை செய்தா உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். நம்முடைய தேவன் நம்மேல் ஏன் மகிழ்ச்சியாய் இருக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யல? நற்கிரைகளை செய்யலை, நல்லவர்களாக இல்லை. அப்போ தேவன் நம்மேல் மகிழ்ச்சியாக இருக்கணும், தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியம், சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய். இரண்டாவது யார் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. தேவன் பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கணும்னு? பிரியமா இருந்தாதான் கிஃப்ட் எல்லாம் வரும் இல்ல? இப்போ மம்மி டேடி பர்த்டேனா என்ன தராங்க? தீபக் பர்த்டேன்னா ரோஷன் என்ன தராரு? ஒரு கிஃப்ட். என்ன அப்படின்னா தன்னுடைய அன்பை, தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பொருளை தரார். பெருசாலினாலும் ஒரு சின்னது கொடுக்கும்போதே தாய் தகப்பனுக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. மனைவி கணவனுக்கு கொடுத்தா என்ன ஆயிடுது? ரொம்ப சந்தோஷமாகிடுது இல்லையா? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் தரும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஏன் பிரியமாக இருக்கு? அந்த கிஃப்ட் தான் வெளிப்படுத்துது அந்த அன்பை. ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அவருக்கு பயப்படும் பயம் என்னதென்று அறிந்திருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னதென்று அறிந்திருக்கணும். நாம் அந்த பயம் நிறைய சபைகள் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த பயமே இல்லை. அந்த பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இனியாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றி, ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு காத்திருக்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பொழுது தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார். மூன்றாவது கூட வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12:22 வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு. மூன்றாவது ஆண்டவருக்கு யார் பிரியம்? உண்மையா நடக்கணும், உண்மையா இருக்கணும். உண்மை உள்ளவர் என்று எண்ணி தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். உண்மையா நடந்து கொள்ளுங்க. மேக்சிமம் நம்மளால் முடிந்த அளவு உண்மையா வாழ்ந்தா போதும். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான. பொய் சொல்லக்கூடாது. அதாவது எதுக்குமே பொய் சொல்லாதீங்க. சொல்ல முடியலன்னா சிலது சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் ஒதுங்கிடுங்க அந்த இடத்துலேருந்து. ஆனால் சொல்லிட வேண்டாம், பொய் மாத்திரம் சொல்ல வேண்டாம். சொல்லாமல் இருங்களேன். ஏன்னா அது என்ன? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அதான் ஒரு மேட்ரு, ஒரு ஒரு வாக்கியம் நான் வாசித்தேன். இந்த பொய் சொல்கிறாங்கன்னு ஒருத்தங்க தெரிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட என்ன பண்ணக்கூடாதா? பேசக்கூடாது. இல்லை, திரும்பியும் போய் நீ இப்படி சொல்லிட்டியாமே, இப்படி செஞ்சிட்டியாமேன்னு கேட்காதீங்க. திரும்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்க? பொய் தான் சொல்லுவாங்க. புரியுதா?
நம்ம அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு பொய் சொல்லலைன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச பிறகும் திரும்பவும் போய் கிளாரிஃபை பண்ண வேண்டாம், அதை கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரை பொய் தான் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு பொய் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையாய் நடங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, அவருடைய கிருபைக்கு காத்துருங்க. அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்களேன். வாசித்துட்டீங்களா? 16-17 சங்கீதம் 51:6 வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இதோ ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படு. பாருங்க, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் விரும்புவது என்ன? உண்மை. அப்பதான் ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருப்பார். அதே சங்கீதம் 15:2 வாசிக்கிறோம். 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ உண்மையை ஆண்டவர் விரும்புகிறான். ஆண்டவர் சொல்லுங்க, கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நாவல இன்னும் பொய் வரக்கூடாதுப்பா, நான் உண்மையா இருக்க விரும்புகிற ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு செய்யுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டு ஆவி என் மேல் ஊற்றுங்க, நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை மேல் பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சங்கீதம் 15ஆம் சங்கீதம் முழுவதுமாக முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் யார் உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அப்படி கண்டினியூவா வரதான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்படி லைனா இன்னொரு லிஸ்ட் வரும். அப்ப அந்த பரலோகத்துக்கு போனோம்னா, அந்த தேவனுடைய ராஜ்யா அவருடைய கூடாரத்தில் நம்ம தங்கணும்னா, அந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணணும்னா எப்படி வாழணுமா? உத்தமனாய் நடக்கணும், சத்தியத்தை பேசணும். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் இப்போ வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த கூடாரத்தில் தங்குவதற்கு உண்மையை பேச பழகிக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. உண்மையாக இருக்கணும்னு நினைங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு அடுத்தது, எதன் மேல் தேவன் யார் மீது பிரியமாக இருக்கிறான்னா, செம்மையானவரின் ஜபம் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8 வசனம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியம். அப்போ தேவன் நம்மை ஜபம் பண்ணும்படி கேட்கிறார். நீ ஜெபிங்கிற இல்லையா? ஏன்னா செம்மையானவரின் ஜபம் அவருக்கு, நம்மளாம் செம்மையானவர்கள் இல்லையா, செழித்து வாழ்கிறவர்கள். நம்முடைய ஜபம், நம்ம ஜபம் பண்ணணுன்றதை கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதே சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தூரம் இல்லை, கிட்ட இருக்கார், உங்க பக்கத்தில் இருக்காரு. யார் பக்கத்தில்? ஜெபிக்கிற பக்கத்தில், உண்மையாய் அவரை கூப்பிடுறவங்க. அதில் எப்பயுமே ஒரு சில கண்டிஷனல் ப்ராமிஸ் இருக்குது வேதத்தில். சில வாக்கு தத்தங்கள் அப்படியே இருக்கும், சில வாக்கு தத்தங்கள் ஒரு கட்டளையோடு இருக்கும். இந்த வசனத்தை பாருங்களேன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதானே அதனுடைய மீனிங். ஃபர்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன். அதிலே பாருங்கள், ரெண்டாவது அங்கே ஒரு கண்டிஷன் தராரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையா முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பேலத்தோடு தேவாதி தேவனை கூப்பிட்டா போதும், அவர் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அது எந்த வசனம் பார்த்துக்கோங்க, யோவான் 9:13. பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதில்ல? செவி கொடுப்பதில்லை. செம்மையானுடைய ஜபம் மாத்திரம்தான் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் துன்மார்க்கத்தில் வாழ்றான், அக்கிரமக்காரனா இருக்கிறான்னா, அவன் ஆண்டவரை வேண்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? என்ன ஆகாது?
அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யார் மீது தேவன் பிரியமான? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அதான் இப்போ பக்கத்தில் சொல்ல சொன்னேன், விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அதில் அழகாக அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு எப்படி வெளிப்படுத்துறான்னா, தேவன் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்பதுக்கு கர்த்தர் மனுஷனுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். மனுக்குலத்துக்கு மனுஷனுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் ஒருவர் உண்டு என்று மனுக்குலத்துக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தாக நமக்கு வெளிப்படுத்தினார். அது சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டது என்பதையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம். ரெண்டாவது, இந்த மனுஷனுக்கு எதை தேவன் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள், தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு சொல்கிறாரு. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்பதையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், தேவகுமாரன் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் என்பதை, பரிசுத்தமாய் பிறந்தார் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை தேவன் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவருடைய நினைவு என்ன ஆகுது? மண். இன்னும் சொல்லப்போனால் நம்ம யார்? இன்னும் தெளிவாக சொன்னால் மண்ணாங்கட்டி. அவர் மண்ணெல்லாம் நல்லா குழைச்சி அப்படியே கையில் ஒரு சின்ன குழந்தைங்களாம் விளையாங்கள ஒரு கட்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்டவர் அப்படி தான் வச்சார், எல்லாம் மண்ணாங்கட்டியாக நம்மளை வச்சுருந்தார் இப்படி. அப்புறம் தான் அதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்தார். அப்புறம் ஜீவ சுவாசத்தை ஊதினார். சங்கீதம் 103 வாசிக்கிறோம், தேவன் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கை புல்லுக்கும் புல்லின் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் அந்த மகத்துவமான தெய்வம் தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா, தேவன் ஒருவர் உண்டென்றும் அந்த தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, கன்னியின் வயிற்றில் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார் என்பதை இரண்டாவதாக வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, திரித்துவத்தில் மூன்றாவது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு தந்தருளில் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 பேரையும் தேவன் எவ்வளவாய் திரித்துவத்தை அப்படியே நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நம்ம மண்ணாங்கட்டி தான் இல்லையா? இந்த மண் பாண்டங்களாகிய நமக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ நாம் நம்முடைய அம்மா இல்லையா, நம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துவோம்? எப்பயுமே குச்சி எடுத்து மெட்டிக்கிட்டே வெளிப்படுத்துமா? சாப்பாடு கேட்டால் சோறு இல்லை போடான்னு சொல்லுவோமா? ட்ரெஸ் எல்லாம் போட எங்கேயாவது அப்படின்னு சொல்லுவோமா? நீ பரதேசி ரோடுக்கு போ திரி அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறோம்? அவரால் நமக்கு தேவன் கொடுத்த குழந்தைகள், அவர்களை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அன்புள்ளவளாக, அவரை பிள்ளைகளை அரவணைக்கிறவர்களாக, அவர்களை சூழ்நிலையில் பாதுகாக்கிறவர்களாக நம்மை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? அதை விட அதிகமாக தேவாதி தேவன் தன்னை மனுஷர்களுக்கு, நாம் நல்லவங்களும் கிடையாது, நன்மை செய்கிறவங்களும் கிடையாது இல்லையா? சரியான துரோகிங்க. ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு மனஸ்தாபப்பட்டார்னு வாசிக்கிறோம். இந்த தெய்வம் ஆனால் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்களேன். அந்த தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை நினைத்தீரே உமக்கு நன்றி, உம்மை வெளிப்படுத்தினீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இப்படி அவர் வெளிப்படுத்தி அவரே என்ன பண்ணுறார்? நம்மேல பிரியம் காட்டுகிறார், பிரியமாக இருக்கிறார். அது விசுவாசத்தினாலே
விசுவாசிக்கிறவன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் ஒன்னே ஒன்று இருந்தா போதும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பதறாதீங்க. நீ இயேசுவை விசுவாசி, அவரால் கூடாதது ஒன்றுமல்ல. ஆமீன். அடுத்து பாருங்களேன், ரோமர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருக்கிறார்? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனோ. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யணும். ஏதாகிலும், எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கலாம், சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், வாலிபர் ஊழியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சபையால் இருக்கலாம், இல்லைன்னா நன்மை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். தேவனுடைய சத்தியத்தின்படி உங்கள் உதவி கூட இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அவங்களுக்கு ஏதாகிலும் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லலாம். எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், தன்னுடைய ஜனத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார், நல்ல வழியிலே நடக்கிறவர் மேல் பிரியமாயிருக்கிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் பிரியமாயிருக்கிறார், உண்மையாய் நடக்கிறவர் மேல் பிரியமாயிருக்கிறார், செம்மையானவரின் ஜெபம் செய்கிறவர் மேல் பிரியமாயிருக்கிறார், விசுவாசிக்கிறவர் மேல் பிரியமாயிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர் மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று தேவனுக்கு என்று செய்யும்போது தேவன் பிரியமாயிருக்கிறார். அடுத்தது பார்க்குறோம், நம்மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தால் அதனால நமக்கு என்ன லாபம்? சரி, இப்போது நான் தீபா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ரொம்ப நான் உன்னை நேசிக்கிறேம்மா, நான் உன் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கேம்மா அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம்? காது மட்டும்தான் கேட்கும். இப்படி தான் சொல்கிறாங்க ஆன்ட்டி எது. ஆனால் அங்கே ஆண்டவர் பாருங்களேன், நம்மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறதுனால அவர் என்ன கிஃப்ட் நமக்கு தராராம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்கே நிறைய வேதத்தில் தேவன் பிரியமாக இருந்து அநேகருக்கு நன்மை செய்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு 2 பேரை குறித்து மாற்ற நான் சொல்கிறேன். தானியேல், ஏனோக்கு, இவங்க 2 பேர் மேலேயும் கர்த்தர், நிறைய பேர் மோசே எல்லார் மேலேயும் பிரியமாக இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி வச்சுருக்கார். மோசையை பார்த்து சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்கிறார். ஆனால் தானியேலை பார்த்து சொல்கிறார் பாருங்களேன், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அங்கே என்ன கிஃப்ட் ஆண்டவர் தராரு? கேட்ட பொழுதே, கேட்ட அந்த செகண்ட்ல உனக்கு என்ன ஆயிடுச்சு? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீ எப்போ உன் வாயிலேருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்பாகவே உன் ஜெபம் கேட்டு அந்த தேவையை சந்தித்துட்டா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ நீங்கள் ஏதோ ஒரு விரும்பி கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தாங்கன்னு மனசில் நினைக்கிறீங்க. அது அப்படியே அன்றைக்கி ஒரு நல்ல கேஷ் உங்களுக்கு கை நிறைய வந்துடுது. எப்படி இருக்கும்? அதுதான் சரியா? அதுதான். அப்போ நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்வது மாத்திரமல்ல, தானியேலே நீ மிகவும் பிரியமான். ஆனால் அன்னைக்கு வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அது 2வது. அடுத்தது ஏனோக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பாருங்க, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். ஏன் அவர் காணாம திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஏன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா, he walks with God. ஆண்டவரோடு நடந்த மனுஷன் ஏனோக்கு. அதனால் அவருக்கு மரணமே வரல, நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த வசனத்தில் கூட வாசிக்க, ஆதியாகமம் ஒரு வசனத்து கூட அவரோட ரிலேட்டடாக ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பெண் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தேன். பாருங்க, ஏனோக்கோட மகன் யாரு? மெத்துசலாம். அவரை பெற்ற உடனே
300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். நாம் இனி நினைக்கலாம், ஐயோ எனக்கு நான் நினைப்பேன் அடிக்கடி, ஃபாதர் அப்பா மாதிரி இருந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோ சமைச்சு தருவாங்க, நாம் பாட்டுக்கு ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஹalleluya ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்துடலாம். அப்பா ஜாலியாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நிம்மதியாக இருக்காங்க, அப்பா எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துவாங்க, நமக்கு எல்லா நச்சு தொல்லையும் இருக்குதேன்னு நாம் நினைக்கிறோம்ல. காலையில் எழும்பினோடனே நேரம் எழும்பினோடனே முதல்ல என்ன பண்ணுறோம், சமையல் கிச்சனுக்குள்ளே தான் போகிறோம் பெண்கள். ஆண்கள் வேலை தேட வெளியே பாரத்தோடு போகிறோம். அப்போ ஆனால் அப்போ நம்மளால் சில சமயங்களில் ஆண்டவரோடு நடக்க முடியல. ஏன்னா ஏதோ அந்த உலக பாரங்கள் நம்மை ஆழ்ந்து சூழ்ந்து நம்மை அழுத்துகிறது. ஆனால் இங்கே ஏனோக்கு பாருங்களேன், குமாரரை பெற்றார், பிள்ளைகள் உண்டு அவருக்கு. அந்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 300 ஆண்டுகள் அந்த மெத்துசலா பெற்ற பின்பாக 300 ஆண்டு காலங்கள் அவர் தேவனோடு வாழ்ந்தார். நமக்கு இருக்கிற பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் தேவனோடு வாழ முடியுதா? ஆண்டவரோடு நடக்க முடியுதா? இந்த காலை வேளையில் யோசித்து பாருங்கள். அனுதினமும் காலை எழும்பினோடனே சற்று நேரமாவது ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நம்மை அர்ப்பணித்து, அப்புறம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடந்தால் போதும், அதுதான் தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்மால் முடிந்த நன்மைகளை நல்லதை செய்தால் போதும், அதுதான் தேவனோடு நடக்கிறது. அனுதினமும் நாம் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்வது தான் தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பற்றி எதை பேசினாலும் காது கொடுத்து கேட்காம போகிறது தான் என்ன, ஆண்டோட வார்த்தை சொல்லு. அதை சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், ஆனால் நமக்கு பிடிச்சது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு ஆசைப்படும். நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு நடந்து முடிஞ்சிடணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் பெஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்தணும் ஆண்டவரே நம்ம ஆசைக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கு முன்பாக இருக்கிற அந்த வசனத்தை வாசித்தா தான் தெரியுது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோன்னு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் யோசித்து பாருங்கள், ஆண்டவரே ஏனோக்கே போல நான் வாழ உமோடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த தானியேலுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். ஏனோக்கோட மரணம் இல்லை, அவர் என்ன பண்ணார், அப்படியே கர்த்தரால் சாட்சி பெற்றார் என்று பார்க்கிறோம். தேவனே சாட்சி கொடுக்குறார், அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே சாட்சி கொடுக்கிறார். அடுத்தது இன்னொரு மனுஷனை கொடுத்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தெரியுதா? யோசிச்சு பாருங்க, யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் யாரு? யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ தேவனோடு இருந்தால் போதும், அவருக்கு பிரியமாக இருந்தால் போதும், அவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். நம்ம ஜெபத்தை கேட்பார், நமக்கு அவர் சாட்சி கொடுப்பார். 3ஆவதாக 127ஆம் சங்கீதம் 3வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். 127:3, நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் ஆப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு எல்லாரும் சொல்லுங்க, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு. ராத்திரி யாரெல்லாம் தூங்கலன்னு வந்து ஜெபம் பண்ண வரீங்கள, ராத்திரிலாம் தூங்கலம்மா, புரண்டு படுத்தம்மான்னு சொல்கிறீங்கள, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் போதும், அவர் உன்னை நேசித்தா போதும், நல்லா தட்டி தாளாட்டி தூங்க வச்சிருவேன். அம்மா எப்படி அம்மா அப்பா இதில் படுத்தா நல்லா தட்டி தாளாட்டி தூங்க வச்சிடுறாங்க பார்த்தீங்களா? சும்மா ஒரு 2 இப்படி தட்டினா போதும் தூங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் எப்படி படுத்தாலும் டைமில் போய் ராத்திரி ஆச்சுன்னா எப்படி படுத்தாலும் தூங்கிடுவேன். தரையில் படுத்தாலும் தூங்குவேன், பெட்டில் படுத்தாலும் தூங்கிடுவேன். தூங்கு மூஞ்சி நினச்சிடாதீங்க. இரவு நான் போகிறதே படுக்கைக்கு 11 ஆகிடும். எப்போ படுத்தாலும் நான் அப்படியே எந்த ஷேப்பில் எங்கள் அம்மா பாருங்கள், அப்போ எதுவும் எனக்கு இந்த செல்ஃபோன் எடுப்பேன் எப்பயாவது. எல்லாரும் சொன்ன மாதிரி சிலருக்கு பைபிள் படித்தா தூக்கம் வந்துடும்வாங்க, மெசேஜ் கேட்டால் தூக்கம் வரும். எனக்கு செல்ஃபோன் எடுத்து சரி யாராவது ஃபேமிலியில் போட்டிருக்காங்களான்னு எடுத்து இப்படி ஒரு செகண்ட் தான் பார்ப்பேன். ஃபேமிலி இப்படி தள்ளுவோம் பாருங்கள், அந்த லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே தூங்கிடுவேன். இந்த பாட்டுக்கு ஆன்லேயே இருக்கும். அம்மாவோ யாரோ பாஸ்டோ ஐசோக்கோ பாரு மம்மி அதுக்குள்ளே தூங்கிட்டாங்கன்னு தூக்கி போடுவாங்க.
அது ஒரு செகண்ட் தான் எனக்கு. நான் இந்த சந்தோஷமாக இந்த வசனம் பார்த்து நன்றி சொன்னேன். ஆண்டவரே உமக்கு நான் பிரியமாக இருக்கிறதால எனக்கு அருமையான தூக்கத்தை தரீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுதுமே காலை அதிகாலை 4:30 மணிக்கு எழும்புற பழக்கம். அதிகாலை 4:30 மணிக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அலாரம் இருக்குதோ இல்லையோ, இந்த கொரோனாக்கு அப்புறம் சரியாக 4:30 மணிக்கெலாம் எனக்கு எழும்புற அந்த பழக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா தூங்குறீங்களா? அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கீங்க. தூக்கம் வருதா இல்லையான்னு பக்கத்தில் கேளுங்க. ரோஷே டேடி கேட்குறாங்க என்னமோ, எப்பயும் தூங்குற வேலை, எப்பயுமே தூங்கிட்டு இருக்க வேலை. அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லை. சரி, கர்த்தர் தமக்கு பிரியமானவங்க. அப்போ 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரார். என்னென்னா, ஜபத்துக்கு பதிலளிக்கிறார். 2வது, தேவனாலே நம்ம சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோம். 3வது, நல்ல நித்திரையை தருகிறார். ஹல்லேலூயா, நல்ல நித்திரையை தருகிறார். கடைசியாக வாசிக்கிறோம் எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10-16 வரைக்கும் வாசிங்களேன். இந்த காலை வேளையில் நாம் விரும்புகிறது என்ன? ஆண்டவரே என் மேல் நீர் பிரியமாக இருக்கிறீரா? தேவன் யார் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். சங்கீதம் 48 வசனத்தில் வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. உமக்கு நான் பிரியமாக செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்ன நேசிப்பீங்க. வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 5:10 வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. இருதயத்தில் யோசித்து பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்ப கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்க. நம்ம கிட்ட வாழ்க்கையில கனி இல்லையா? கனினா என்ன? கனி என்றால் என்ன? பழம். என்ன? எது பழம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், இப்படி 9 கனிகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கனியற்ற அந்த அந்தகார கிரியைகளுக்கு உடம்படாம அவைகளை கடிந்து கொண்டு அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாய் இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் நல்ல கவனிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தூங்குகிற நீ என்ன பண்ணுமா? விழிக்கணுமா? ஹல்லேலூயா. இதுவரை நம்ம எந்த கனியுள்ள வாழ்க்கை இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஜபத்துக்கு பதிலையும் பெற்றுக்கொள்வதில்லை, சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை. இப்படிலாம் எந்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளனா, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். உங்களை ஷைன் ஆக்குவார், உங்களை பளபளன்னு வைப்பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. நம்ம எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். ஏனென்றால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கவனமாய் நடக்கிற வாழ்க்கை, கவனமாக நடக்கிற வாழ்க்கை. அது ஏற்கனவே நம்ம அடிக்கடி கேட்டது தான். ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸில் இந்த பக்கம் அந்த கரைக்கு ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஏறி அழகாக நடந்து போயிட்டு வந்துட்டார் இல்லையா? ஏற்கனவே அது நிறைய முறை நமக்கு ஒரு முறை நடந்து அழகாக போயிட்டு வந்துட்டார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஐயோ கீழே விழுந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க. கீழே விழுந்துட்டு என்ன ஆகுது? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆழமான அது குழி. அடுத்து தன்னுடைய ஒரு இதில் யாராவது நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. அந்த மனுஷன் கேட்ட உடனே யாருமே இல்லை, அப்பா என்னை விடுங்க சாமின்னு ஓடுறாங்க. ஆனால் ஒரு குட்டி தம்பி மட்டும் அந்த தோளில், அந்த மனுஷனுடைய தோளில் ஏறி உட்கார்றார். அந்த இடத்த அழகாக அவர் கடந்து போனார். அவர் எப்படி நடந்து போயிருப்பார்? ஒரு சின்ன கயிறு தான், எப்படி நடந்திருப்பார்? கவனமாய் நடந்தார். ஒரு துளி ஸ்லிப் ஆனாலும் என்னாச்சு? அப்படியே கூட அதோட மரணம் தான்.
யாரும் போய் அங்கே பள்ளத்திலிருந்து மீட்கவும் முடியாது. அவ்வளவு ஆழமான படுகொலி அது. அப்போ அவர் எவ்வளவு கவனமாய் அந்த இடத்துல இருந்தால், அந்த கவனம் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவை. நம்முடைய நடை, உடை, பேச்சு, பாவனை, செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அனுகூலங்கள் எல்லாமே எப்படி இருக்கணுமா? அதுதான் அங்கே வார்த்தை சொல்கிறார், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நாட்கள் இனி பொல்லாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்படி நடக்கணும்? கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், தேவனுடைய சாயலை தரித்தவர்கள் தேவ சாயலை வெளிப்படுத்தணும். கர்த்தருடைய சாயல். மற்றவங்களாம் அந்த மது கடைக்கு போகிறாங்கன்னா நாமும் போய் அந்த வாசலில் நிற்கக்கூடாது. நல்லா புரிந்துக்கணும். மற்றவங்கள்லாம் ஏதோ ஒரு கடைக்கு போய் நிற்கிறாங்க, அது ஸ்மோக் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்கன்னா நாம் அங்கே போய் நிற்கக்கூடாது. மற்றவங்கள்லாம் வாங்குகிற அந்த தேவையில்லாத வெத்தலை பாக்கு, சினிமா, தேட்டர், இங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது நாம். ஏன்னா நாம் ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் அந்த ஞானத்தை பெரிய தேவன் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அந்த பிரியத்தை அவரோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் பார்க்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பாரா? திடீர்னு மறந்து போயிடுவார். அப்புறம் இல்லையா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. நாங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற நாட்களில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் கல்லூரி வரும்போது வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அடுத்தது வேதாம கல்லூரி நான் படிக்கும்போது வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ திருமணமானவுடனே உறவுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்காங்களா? அவங்களாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே மறந்து அவங்களாம் தேய்ந்து போச்சு. அப்போ என்னென்ன அந்த டைமுக்கு தான் ஃபுல் பிரியமாக இல்லை இல்லையா. அப்போ தேவனோடு அன்றாட நம்ம ஐக்கியம் வைக்கும்போது தான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. இவ்வளவாய் தேவன் நம்மேல் பிரியம் வைத்த தேவனை நாம் எப்படி பிரியப்படுத்துவது என்று தான் நம்ம பார்த்தோம். எபேசியர் 5:16 வாசித்தோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள வாழ்க்கை வேணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும். கர்த்தரோடு நாம் அனுதினமும் நடக்கிறவர்களாய் காணப்படணும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. இயேசுவின் வருகை மிக சீக்கிரம். இயேசுவின் வருகை மிக சீக்கிரம். ஏன்னா இப்போ நடக்கிறது பார்த்தீங்களா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரே போர் யுத்தம். யாருமே ஈராக்கோட சைனா ஒன்றாயிட்டாங்க, இஸ்ரேலோட அமெரிக்கா USA ஒன்றா இருக்குது. இதனால் அப்படியே இது என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தது 3ஆம் உலகப் போர் வருவதற்கு காரணமாக இருக்குது. இதுதான் ஒரு இருக்கலாம் என்று அவங்க யூகிக்கிறாங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இது காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படணும். அருமையாக இன்றைக்கி உட்காந்து ஆராதிக்கிறோம். அந்த இஸ்ரேல் நாட்டில் யோசித்து பாருங்கள், காசா இடத்துல இப்படி ஆராதிக்க முடியுமா? ஈரானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி ஆராதிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் தேவன் நமக்கு இன்னைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இதை ஒருவரும் இப்பொழுது பூட்ட முடியாத ஒரு வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானமுள்ளவர்களாய் நடந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய சாயலை தரித்து அவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பொழுது தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? நம்மை நாமே தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே. நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, உமக்கு உண்மை நாங்கள் பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் என் மேல் பிரியமாக இருக்கீங்க. உண்மை உள்ளவன் என்று என் மேல் எங்கள் மேல் பிரியமாக இருக்கீங்க. ஓ, உண்மை நாங்கள் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. உமது ஜனமாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தம ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நல்லவர்கள் நற்கிரைகளை செய்வர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். செம்மையானவரின் ஜபம் அவருக்கு பிரியம். ஜெபிக்கிற உண்மையில் பிரியமாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
நாம் மேல் அவர் பிரியம் வைத்தது நிமித்தம் அவர் நமக்கு வெகுமதிகளை தர வாஞ்சியா இருக்கார். நாம் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 20:4 படி அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்துருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ ஜீசஸ். சங்கீதம் 32:8 வாசிக்க, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஓ சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஓ மீண்டும் உங்கள் முழங்கால்களை திடப்படுத்துங்க, கரங்களை திடப்படுத்துங்க. ஓ தளர்ந்த முழங்கால்களை ஆண்டவரே திரும்ப நிமிர்த்துகிற தேவனே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓ இந்த நல்ல தெய்வம். நாம் நல்லவங்க இல்லை, நன்மை செய்கிறவங்க இல்லை. ஆனால் தம்மை தேவாதி தேவனாக, சன் ஆஃப் காட், தேவ குமாரனாக, பரிசுத்த ஆவியாக, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராக தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு நம்மேல் தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, உண்மை எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தினீரே. மண்ணாக இருந்த எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. ஓ புல்லாக இருந்த எங்களுக்கு கர்த்தன் உண்மை வெளிப்படுத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே. கேளுங்க, எல்லாம் அப்படியே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணுங்க. செம்மையான வழியிலே நடத்துங்க, நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி 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 மகிழப்பா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே. கரங்களை உயர்த்தி உம்மையே நம்பியிருக்கோம்பா. நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே.
சிகரமே, ஆருயிரே அணைக்கும் தெய்வம், அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையானவர்களை நடத்துங்கப்பா, நடத்த ஓ எஸ், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. Thank you, Jesus. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களோடு கூட நீர் இருந்தருளும். உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய். எங்களை உள்ளங்கைகளிலே வரைந்தவர் நீர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், எஸ் லார்ட், உமக்கு நன்றி. எங்கள் வலது பாரசத்திலே நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஆண்டவர். உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஓ கரங்களை, இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ இரண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிரியமானதை இன்று முதல் நாங்கள் செய்கிறோம். இதுவரை கடந்து போகட்டும் அப்பா, இதுவரை செய்யால் நான் மன்னிச்சுக்கோங்கப்பா. இன்று முதல் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இவ்வளவு பிரியம் வைத்தீரே, அதற்காக உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி அப்பா. ஓ உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. தீர்மானித்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தீர்மானத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. அன்றாட வேத வாசித்து ஜெபித்து உம்மோடு ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்க, ஓ ஆவியானுடைய நிறைவை பெற்று அன்றாடம் ஓ நவமான பாஷையிலே பேசி உம்மை துதிக்க, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாவற்றும் உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா. உன் வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. உங்க வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். பொல்லாப்பு ஒன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிடாமல் காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளையுடைய போக்கையும் வரத்தை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் எங்களையும் எங்கள் உறவுகளையும் சபை மக்களையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தின் மேல் வருகிற எல்லா விக்கினங்கள் வியாதிகள் ஒன்றும் எங்களை பாதிக்கக்கூடாது. ஓ ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை வேலையடித்து பாதுகாத்து கொள்ளட்டும் சுவாமி. தொடர்ந்து வருகிற வார்த்தையில் மீண்டும் நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே உம்மை முகமுகமாய் கண்டு நன்றி சொல்ல உதவி செய்யும். துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.